ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதியின் தீர்ப்பின் மீது இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தோராயமா எத்தனை மணிக்கு விசாரணைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்? விவரங்கள் என்ன? ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராக உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெற்று கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜனநாயகன் பட வழக்கு இன்றைய தினம் தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. முதல் வழக்காக, அதாவது காலை 10:30 மணிக்கு முதல் வழக்காக ஜனநாயகன் பட வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. எனவே 10:35 மணி அளவிலேயே ஜனநாயகன் பட வழக்கு குறித்தான அந்த தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனை ஒட்டியே வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. மேலும் தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான சட்ட விதிகள் தொடர்பாகவும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பு எந்த தரப்புக்கு, அதாவது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக வரும் பட்சத்தில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தணிக்கை வாரியத்திற்கு ஆதரவாக வரும் பட்சத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இன்றைய தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் கூட அடுத்ததாக சட்ட நிவாரணத்தை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் பட விவகாரத்தில் இன்றைய தினமே ஒரு இறுதி தீர்வு எட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.